திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றியை காசுகளில் தான் பெற்றிருக்கிறார்களே ஒழிய காசு கொடுக்காமல் உங்களால் வெற்றி பெற முடியுமா? முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தனித்து நிற்க தைரியம் இருக்கான்னு கேட்டேன். இரண்டாவது, நீங்கள் காசு கொடுக்காமல் இந்த மண்ணில் வெற்றி பெற முடியுமா உங்களால்? நீங்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிற வெற்றியை காசுக்காக போட்ட வெற்றி தான். நீங்கள் எங்களை மாதிரி காசு கொடுத்தீங்களா? கொடுக்காமல் இருந்தீங்களா? எங்களை மாதிரி சமூக நீதி பேசுகிறீங்களா? இல்லை எங்கள் மாதிரி தனித்து நிற்க தயாரா? உங்களுக்கு அந்த தெம்பும் திராணியும் இல்லை என்றால் எதற்கு உங்களுக்கெல்லாம் கட்சி, எதற்கு உங்களுக்கெல்லாம் ஆட்சி? நாங்கள் கேட்குறோம். நாங்கள் தனியாக நின்று தான் சாதித்திருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் தனியாக நிற்கட்டும், அதற்கும் வாய்ப்பில்லை. இவர்கள் விரைவில் சனாதன கும்பல்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் எங்களை வீழ்த்துவதற்கு ஒரு திட்டத்தை வகுப்பார்கள். வாழ்க. அதே மாதிரி திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்றத கம்யூனிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, விசிகான்னு சொல்லியிருக்காங்க, ஐயூஎம்எல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துருங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப அதே ரூட்டில் அவங்க போவாங்களா சார்? கூட்டணி கட்சிகள் போனதே அதுக்கு தான் அப்படின்னும் போது திரும்ப அந்த டெசிஷன் எடுப்பாங்களா அவங்க? எங்கள் தலைவரை வீழ்த்துவதற்கு அவர்கள் ஒரு வியூகம் அமைத்தார்கள் அப்பொழுதே. இப்பொழுது நிரந்தரமாக எங்கள் தலைவரை வீழ்த்துவதற்கு ஒரு வியூகம் அமைக்கத்தானே செய்வார்கள். ஆகையால் அந்த வியூகங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்கு எழுச்சி தமிழரன் திருமாவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் இடதுசாரிகளும் ஐயூஎம்எலும் இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருங்கள், காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறது. இந்தியாவில் காங்கிரஸினுடைய தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் தலைவர் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டிலும், கர்நாடக வெற்றிக் கழகம் என்று கர்நாடகத்திலும், ஆந்திர வெற்றிக் கழகம் என்று ஆந்திரத்திலும் ஒரு மொழிவழி தேசிய வெற்றியாக கொண்டாடுகிற நாள் வெகு விரைவில் இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தோடு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி சேர்ந்து இந்தியாவை ஆட்சி அமைப்பதற்கான காலச்சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது.